சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு குறைந்த அவகாசத்தை வழங்குங்கள். நீங்கள் குதிரை பேரம் நடைபெறும் என்ற வாதத்தைத்தான் வைக்கிறீர்கள். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நேற்றைய தினம் ரிபப்ளிக் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை நான் முழுமையாக பார்த்தேன். அர்னாப் கோஸ்வாமி ஊடகவியலாளருக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அதாவது அவர் திருப்தியுறுவது அவசியம், குதிரை பேரம் நடைபெறக்கூடாது என்ற பார்வையோடு அவர் விஜய்க்கு அவகாசம் அளித்திருப்பதாகவும் இப்போது அழைப்பு விடுக்கவில்லை என்றும் காரணம் கூறுகிறார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இப்போது நீங்கள் விஜய்க்கு அழைப்பு விடுக்காத காரணத்தால் மற்ற கட்சிகள் குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற சூழ்நிலையை தெரிந்தே ஆளுநர் உருவாக்கி இருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இரண்டாவது, நீங்கள் விஜய்க்கு அவர் உங்களை வந்து சந்தித்த நாளன்றே அழைப்பு விடுத்துவிட்டு 3 நாள் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன், அதற்குள் சட்டசபையை கூட்டுங்கள் என்று கவர்னர் கூறியிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருந்திருக்கும். ஏனென்றால் அது ஒரு குறுகிய கால அவகாசம். குறைந்தபட்சம் 1 வார காலம் அளிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட குதிரை பேரம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிற சூழல் இருக்கக்கூடாது என்று ஆளுநர் கருதுவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குறைந்த கால அவகாசம் அளித்து அவரை கூட்டி இருக்கலாம். 48 மணி நேரத்தை நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்குங்கள் என்று கூட கேட்டிருக்கலாம். ஆகவே இதையெல்லாம் வாய்ப்பை அளிக்காமல் ஆளுநர் விஜய்க்கான வாய்ப்பை மறுத்தது என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி என்று நான் பார்க்கிறேன். இது விஜய் கட்சிக்கு மட்டும் இழைக்கப்பட்ட அநீதி அல்ல. இதற்கு ஆளுநருடைய செயலுக்கு சில கட்சிகள் மட்டும்தான் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கெடுத்தாலும் வாய்கிழிய பேசுகிற கட்சி, ஆளுநருடைய அதிகாரம் குறிகள் குறித்து அவ்வப்போது கேள்வி எழுப்புகிற கட்சி, மாநில சுயாட்சி பற்றி பேசுகிற கட்சி, ஆளுநர் பதவியே தேவையில்லை என்று கூறுகிற கட்சி இப்போது ஏன் மௌனம் காக்கிறது? விஜயை அழைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்காதது ஏன்? ஆளுநர் செய்வது தவறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கூறுவதை போல திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கூற மறுப்பது ஏன் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சனால தான் பிஜேபி தான் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு துரதிருஷ்டவசமாக இந்த விமர்சனத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை நேரிட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சியினுடைய சார்பில் யாராவது முக்கியமானவர்கள் தங்களுடைய நிலையை முதலிலேயே தெளிவுபடுத்த வேண்டும். காலம் தாழ்ந்து இப்போது போகிற போக்கில் ஏர்போர்ட்டில் முருகன் கூறுகிற கருத்தெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆகவே பாரதிய ஜனதா சார்பில் ஆளுநரை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி மீது இந்த கரை விழுவதற்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அந்த கட்சி இந்த பிரச்சனையில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க தவறியதும் ஒரு காரணம் என்பதுதான் என்னுடைய பார்வை. எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும், எடப்பாடி முதல்வர் ஆவார், திமுக கூட்டணியில் வச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க சார். இது உண்மைதானா சார்? சோஷியல் மீடியாவில் பேசுவதல்ல. திரு தம்பிதுரை எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் என்று இன்று தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் திரு செம்மலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிங் மேக்கர் அல்ல, அவரே கிங் ஆவார் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவினுடைய இந்த போக்கு, அதே போல திமுக இதில் மௌனம் காப்பது, இவையெல்லாம் வெட்கக்கேடான அரசியல் என்று நான் பார்க்கிறேன். மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கோ அதற்கு திமுக முட்டுக் கொடுப்பதற்கோ மக்கள் வாக்களிக்கவில்லை. ஆகவே ஜனநாயகத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற தாக்குதல், மோசடி இது நடைபெறுமானால், அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு தருமானால், அதைவிட ஒரு கேவலமான அரசியல் எதுவுமே இருக்க முடியாது.